Hello everyone, welcome back to our channel THAMAKAISSS. நான் உங்க ஸ்வாதி பேசுறேன். இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் yet பியூட்டிஃபுல் DIY டெக்கார் பார்க்க போறோம். தீபாவளி சீசன் வந்தாச்சுல, டெக்கரேஷன்ஸ் தான் இனிமே. வாங்க ஃபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கார்ட்போர்ட் எடுத்துக்கிறோம், ஸ்கொயர் ஷேப்டாக எடுத்துக்கிறோம், 8.5 x 8.5 இதே மாதிரி 4 எடுத்துக்கிறோமா. அதுக்கப்புறம் ஒரு A4 ஷீட்டில் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி அதோட கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இது மேலே நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதனால் அது கார்ட்போர்ட்லேயே பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால ஒயிட் ஷீட் வச்சு பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி நாலுத்துலேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது மேலே அக்ரிலிக் வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து லெமன் எல்லோ எடுத்திருக்கேன் ஃபெவிக்ரில்லேருந்து. ஃபுல்லாக டபுள் சைடும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 4 கார்ட்போர்ட்லேயும் நான் பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. இப்போது இதில் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஸ்கெட்சை வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து வார்லி ஆர்ட் தான் வரைகிறேன். இது ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 ட்ரையாங்கிளை போட்டு கைக்கு 2 குச்சி, காலுக்கு 2 குச்சி போட்டு விட்டால் முடிஞ்சுது. பார்க்கவும் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும் இது. அதனால் நான் வந்து இதான் வரைகிறேன். உங்களுக்கு அப்படி ட்ரா பண்ணலாம் நல்லா சூப்பராக வந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது அழகாக வரைஞ்சிக்கலாம். இப்போது இது வந்து நான் கேர்ள் பொம்மையாக வரைகிறதுனால மண்டையில் ஒரு பன் போட்டிருக்கேன். பாய்னா அந்த பன் போட தேவையில்லை. அப்புறம் இந்த சைட்லேயும் சும்மா ஏதோ டிசைன் போடுறேன். நீங்கள் இதில் வந்து மண்டலா வரைஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி 4 கார்ட்போர்ட் இருக்குல்ல, 4த்துலேயும் நான் வந்து ஒவ்வொரு டிசைன் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து அக்ரிலிக் வச்சு இன்னொரு கோட் கொடுத்துடணும். இல்லைன்னா வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி இருக்குல்ல. இப்போ இதில் வந்து கிரிம்சன் ரெட் எடுத்திருக்கேன், அப்புறம் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து அக்ரிலிக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இப்போது 4த்துலேயும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டேப்பும் அப்புறம் வந்து சணல் எடுத்திருக்கேன். சணலில் வச்சு முன்னாடி கொஞ்சம் நிறையாவே ஒரு 10 சென்டிமீட்டர் கிட்ட அப்படியே ப்ளெயினாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேப் வச்சு ஒட்ட ஆரம்பிங்க. ஏன்னா இங்கே ஹேங் பண்ணுறதுக்கு வந்து அதை மடித்து வைக்கணும். நான் அதை வந்து வீடியோவில் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் அதை முன்னாடியே பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கேப் விட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிற சணலை கட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சிசர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சிசர் அப்போ இல்லை அப்படிங்கிறதுனால நான் கட்டர் வச்சுக்கிட்டேன். அழகாக இருக்குல்ல. இது எல்லோ அண்ட் ரெட் பிளாக் காம்பினேஷனால் ரொம்ப வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்குது பார்க்கவே.
இப்போ மேலே நான் வந்து அங்கே எக்ஸ்ட்ரா சணலை ஆட் பண்ணி அதை டேப் போட்டு ஒட்டிக்கிறேன், ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. வாவ், செம்ம அழகா இருக்குல்ல. என்ன கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம தமக்கைஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.